தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கிருபையான வேளையிலே அன்பான தேவச்சனமே, தேவன் உங்களோடு இருந்து இந்த நாள் உங்களை காத்து வழி நடத்துவாராக. என்னோடு கூட அப்போஸ்தலருக்கு எழுதினதான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்க வாசித்து பாருங்க. தேவ மனுஷனாகிய பேதுரு 120 பேர்ல ஒருவராய் அவர் எழுந்து நின்று யூதாசை குறித்து சொல்லுகிறார். யூதாசு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுனால அவர் பிரியமான தேவ ஜனமே அந்த 12 சீஷர்களில் ஒருவனாக இல்லாதபடி அவனுடைய ஸ்தானத்தை இழந்து போகிறார். இழந்து போன உடனே அவர் தாவீதின் சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதான வசனத்தை நினைவு கூர்ந்து பேதுரு சொல்லுகிறார், அவனுடைய ஸ்தானம் வேறு ஒருவருக்கு ஆக கடவது என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நம்மளை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப பயபக்தியா, ரொம்ப பரிசுத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளணும், அதுக்கேற்றபடி நடக்கணும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில அன்பான தேவச்சனமே, தேவன் அன்புள்ளவராயிருக்கிறபடினால எங்கேயோ இருந்த நம்மை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாக, சபையில அங்கத்தினராக, தேவனுடைய ஆலயத்துல ஊழியக்காரர்களாக, உதவிக்காரர்களாக நம்மை தேவன் வைக்கும் போது, நாம் ஒரு காலகட்டம் வந்தவுடனே, ஒரு ஸ்தானத்துக்கு வந்தவுடனே நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நம்முடைய ஸ்தானங்களை நாம் மறந்து அன்பான தேவச்சனமே நம்முடைய இச்சைகளுக்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி நாம் என்ன பண்றோங்க? வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அதனாலதான் பலருடைய வாழ்க்கையில பிரியமான தேவச்சனமே அவருடைய தொடக்கம் நன்றாக இருக்கு, ஆனா அவருடைய முடிவு நல்லா இல்லை. ஏன்னா இந்த ஸ்தானம்ன்றது இது மனுஷனால் நமக்கு ஏற்படுத்தல. பிரியமான தேவ ஜனமே, நீங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணினார். அன்பான தேவச்சனமே, அந்த இரவெல்லாம் ஜெபித்த பின்புதான் 12 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் சும்மா என்ன பண்ணலைங்க, வந்தவனை கண்டவனை போனவனை எல்லாரையும் அந்த ஸ்தானத்துல அப்போஸ்தலனாக சீஷனாக கொண்டு வந்து நியமிக்கல. ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தப்புன்றீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் ஜெபத்தோடு தான் செஞ்சார். ஆனா தேர்ந்து எடுக்கப்பட்ட தேவன் நேர்த்தியா செஞ்சாலும் பிரியமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, பிரியமல்ல, பண ஆசை உள்ளவனாக, பதவி ஆசை உள்ளவனாக, பொருள் ஆசை உள்ளவனாக மாறி தேவன் அந்த கொண்டு வந்து வைத்த அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. முதல் மனுஷனை தேவன் சிருஷ்டித்து அவரை பிரியமான ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவங்களோடு உலாவி கொண்டிருந்தார். ஆனா அன்பான தேவச்சனமே, அவங்கள தேவன் கொண்டு வந்து வைத்தது எதுக்காகனா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தோட்டத்தை காக்கவும் தோட்டத்தை பண்படுத்தவும் அவளை தேவன் என்ன பண்ணாருங்க? தோட்டக்காரனாக, காவலாளியாக நியமித்தார், ஸ்தானத்தை கொடுத்தார். ஆனா இவங்க குடும்பமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்து போய் தேவன் ஏதேனில் உலாவுகிறத கண்ட உடனே, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, இவர் நிர்வாணியா இருக்கிறது அறிந்து 2 பேரும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறார் மனுஷனை பார்த்து, ஆதாமே எங்க இருக்கிறேன்? ஆண்டோடத்துல சொல்றாங்க, நீ வர்ற சத்தத்தை கேட்ட, நாங்க நிர்வாணி என்று சொல்லி ஓடி ஒளிந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நீ உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னது? அன்பான தேவச்சனமே, பாருங்க, நம்ம எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலும் அவர் நம்மை தேடி வருகிறார். ஆதாமை ஏவாளை தேடி வந்தார். அவர் வைத்த இடத்துல அவங்க இல்லாததுனால
அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எங்கப்பா இருக்கிறீங்க? அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்னைக்கு கூட அன்பான தேவ சனமே, உன்னை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து தேவனுடைய இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்ம எங்க வைத்தாரோ அந்த இடத்துல நம்ம இல்லாம போகும்போது, அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கும் போது, அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல நம்ம மறைந்திருக்கும் போது ஆண்டவருடைய கண்கள் நம்மை தேடுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பலருக்கு அன்பான தேவச்சனமே, இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த மேன்மையை, இந்த ஸ்தானத்தை அறியாததுனால அற்பமா எண்ணுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அன்பான தேவ ஜனமே, ஒரு டிகிரி படித்த மாணவனை நீங்க கேட்டு பாருங்க, எப்பா நீ டிகிரி எப்படிடா பெற்ற அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து என்னங்க இந்த டிகிரி வரைக்கும் நான் பாஸ் ஆனதுனால தான் இன்னைக்கு நான் டிகிரி ஹோல்டராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா விலை செலுத்தி இருப்பான். அன்பான தேவ ஜனமே, அதனால அவன் அதுக்கு பல அவமானங்களை, பல கஷ்டங்களை, என்னங்க மழை காத்து குளிர்னு பார்க்காம பல பிரயாசங்களை பட்டு படிச்சு பட்டதாரியாகி ஒவ்வொரு வகுப்பையும் என்னங்க அவன் பாஸ் ஆகி ப்ரொமோஷன் ஆகி தான் அவன் டிகிரி ஹோல்டர் ஆகிறான். அவன் அதுக்கு விலை செலுத்துறான், அதுக்கு பணம் செலுத்துறான், அதுக்கு உடல் உழைப்பு, இது எல்லாத்தையும் செலுத்துறதுனால அந்த டிகிரியோட வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நமக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியனாக, மகனாக, சீஷனாக, தேவ மனுஷனாக, தேவ பிள்ளையாக, விசுவாசிகளாக நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்த உடனே நமக்கு இலவசமா கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அதோட விலையை நம்ம என்ன பண்ணாத இருக்கிறோங்க, அறிந்து கொள்ளாத இருக்கிறோம். ஆகையால் தான் இன்னைக்கு பலர் ஆண்டவரை துக்கப்படுத்துறது, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறது, வேணும்னு துணிகரமா பாவத்துல வாழ்றது. அன்பான தேவ சனமே, நம்ம தேவனை துக்கப்படுத்தணும்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆகையால் யூதா நமக்கு ஒரு உதாரணம். அவனை வைத்த ஸ்தானத்துல அவன் காத்து கொள்ளாம போனதுனால அவனுடைய ஸ்தானம் அவனிடத்துல இருந்து எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நிலைமைக்கு நாம் வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னா, நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால ராஜா என்ற பதவியை விட்டுட்டு ஆண்டவர் தூக்கிட்டார். தூக்கின உடனே அவன் கெஞ்சி கூத்தாடுறான் தேவ மனுஷனிடத்துல, சாமியிடத்துல. ஆண்டவர் தள்ளிட்டவன் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏலியை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, ஏலி தன் பிள்ளைங்களுடைய தவறை கண்டிக்காம போறார். ஆண்டவனை திரும்ப சொல்றாரு, இந்த ஊழிய உங்களோட முடிஞ்சிடும், இனி வரப்போற சந்ததியில உன் தலைமுறையில யாரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு காசுக்காக, ஒரு துண்டு ரொட்டிக்காக என் இருதயத்துக்கு ஏற்ற ஆசாரியை நான் ஏற்படுத்தும் போது அவங்ககிட்ட வந்து கெஞ்சுவாங்க என்று ஆண்டவர் சொல்றார். யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை யாரெல்லாம் அற்பமா எண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பரிதாபமா, துக்ககரமா இருந்தது. அதனால்தான் 51ஆம் சங்கீதம் 10:11 தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. எனக்கு ஒன்னும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும் என்றார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குது? இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? சற்று சிந்தித்து பாரு. இன்னைக்கு நம்ம சீர்பட வேண்டிய விதத்துல சீர்படணும். விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டுட்டு என்னங்க உலகத்துக்கு ஏற்றபடி, உறவுகளுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. நம்ம தேவனுக்கு ஏற்றபடி என்னங்க தேவனுடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்ம தேவனுக்கு ஏற்றபடி நம்ம காணப்படும் போது கண்டிப்பா நம்ம பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க உன்னத பாடல் 1:8 வாசித்து பாருங்க. சுனமித்தால் சொல்லும் போது சொல்றா, என் மந்தையை காக்க சொன்னாரு, நான் மந்தையை காக்காம போனேன். நம்ம தேவன் ஒரு ஸ்தானத்துல வைக்கும் போது அந்த ஸ்தானத்துல நம்ம ஸ்தானாதிபதிகளாக, அதுக்கேற்ற பாத்திரவன்களா நடக்காத போகும்போது நம்முடைய முடிவு மகா வேதனையாயிருக்கும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு இந்த கால வேளையில குணப்பட்டு சீர்பட்டு தேவன் வைத்த இடத்துல நம்ம தேவனுடைய மகிமைக்காக என்ன பண்ணணுங்க,
வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம வாழும்போது கண்டிப்பா தேவன் நம்மளை எடுத்து என்ன பண்ணுவாருன்னா ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆகையால இந்த காலையில இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சற்று இந்த வார்த்தையை கேட்டு அன்பான தேவ ஜனமே சிந்தித்து பாருங்க. நம்ம எந்த நிலையில இருந்தோம், எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே நாம் என்ன பண்ணக்கூடாது, ஏசா போல ஒருவேளை கூழுக்காக என்னங்க சேஸ்திரபுத்திர பாகத்தை இழந்துடக்கூடாது, மேன்மை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்துக்குரியவைகள் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது, சீக்கிரம் அழிந்து போகும். அழியாதது நித்தியம் மாத்திரம்தான். ஆகையால் ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு தகப்பனே என்னோடு எங்களோடு நீர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு அன்றைய இந்த வார்த்தை கேட்டபடி யூதாசு ஆண்டவரே அற்பமான அன்று சந்தோஷத்துக்காக அழிஞ்சு போகிற பொண்ணுக்காக வெள்ளிக்காக தன் மேன்மையை தன் ஸ்தானத்தை இழந்து போல நாங்களே இழந்து விடாதபடி அன்றே எங்கேயோ இருந்து எங்களை கொண்டு வந்து அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ரத்தத்தின் புண்ணியத்துக்காக நன்றி. நாங்கள் அதை அற்பமாய் எண்ணாம காலின் கீழே போட்டு மிதிக்காம உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த மனம் திரும்பின ஒவ்வொரு தேவ பிள்ளைய கூட நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று அவளையும் அவருடைய குடும்பத்தையுமா அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதி தொடர்ந்து பொறுப்பேடும். வியாதி பலவீனத்தோடு இருக்கிற மக்களை தொட்டு அவருடைய வியாதி பலவீன கத்தை நீக்கி அவருடைய தலைமைகளால் சுகமாக்கும், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும். உங்களுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு விரும்பினா எங்களுடைய தொலைபேசியினுடைய டிஸ்பிளே ஆகிறது, எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.